சிவா, உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஏய் தேங்க்ஸ் ஜெனி. இதெல்லாம் எங்கள் பரம்பரையே பாட்டையும் போட்டேன் சம்பாரிச்ச சொத்து. எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ கிடையாது. உங்க அம்மா பேசுற வாய்க்கு சொத்து சேர்த்துட்டாலும் வாயடிச்சு குடும்பத்தை ரெண்டாக்க தான் தெரியும் உங்க அம்மாக்கு. ஏய் என்னடி இன்னும் கல்யாணம் கூட பண்ணிட்டு வரல, எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் என்கிட்ட குறை சொல்லிகிட்டே இருக்க. எங்கள் அண்ணி எவ்வளோ திட்டுவாங்க தெரியுமா எங்கள் அம்மா கிட்ட. வாயே திறக்க மாட்டாங்க. ஆ, ஆமா, அக்கா பாவம்தான். ஆனா அக்கா மாதிரி நான் இருக்க மாட்டேன். உங்க அம்மா சிங்க பிடிச்சி ஆட்டி ஆட்டி மூலையில உட்கார வைக்கல. நான் ஜெனிஃபர் கிடையாதுடா. அடியே நிறுத்துடி, நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. ஏய் சாரி, உங்க அம்மா பத்தி பேசினாலே அப்படியே எனக்கு ப்ரெஷர் வந்துடுதுடா. சரிடி, என் வீட்டுக்கு யார் முதல்ல விளக்கேற்ற வரீங்க, நீயா இல்லை ஐஷுவா? வேண்டாம், அப்புறம் பக்கத்தில் வாம்ப, அப்புறம் நான் ஏதாவது பண்ணுவேன், அப்புறம் ஒன்று அழுகுவேன். உனக்கு அந்த நினைப்பு வேறடா நாயே. பேசுதியா கொண்டு பார்த்துக்கோ நாயே. மூஞ்ச பாரு, எலும்பு கூடு. என்ன சமாளிக்கவே ஒன்னால முடியல, உனக்கு ஐஷு வேற கேக்குதா? ஏய் ஜெனி ஜெனி ஜெனி, நான் சும்மா ஃபன் பண்ணேன், விடுடி. ஏண்டா ஒன்னெல்லாம் எவ்வளவு காதலிப்பலாம்? ஏதோ நான் தான் கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டுட்டு உன்கிட்ட வந்து பேசிட்டேன். உன்கிட்ட எல்லாருமே ஏமாந்து போவாங்க. இவர் பெரிய அழகன் பாரு, மூஞ்ச பாடுறான். ஏய் ஜெனி, சும்மா தாண்டி பேசினேன். போடி நீ ஃபஸ்ட்டு. அச்சோ பேபி, கோச்சுக்கிட்டியா? சாரி டி, நானும் சும்மா தான் உன்னை அடிச்சதுல அதான் அடிச்சு பார்க்கலான்ட்டு கோவப்பட்டேன். ஏய் போடி, எனக்கு நான் உன் மேலே கோவமாக இருக்கேன். உன்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதை கொடுத்துட்டு உன் கோவம் போயிடும், அதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், அதேதான். சி தூ ராஸ்கல். ஓகே. ஏய் இன்னும்ப்பா ப்ளீஸ்ப்பா. மறுபடியும் அடிச்சிருவேன். என்னன்னு கேட்டா ஒன்றும் இல்லை. சிவா, எனக்கு ஒன்று தோணுது சிவா. நம்ம பேஜெலாம் படிக்க வேணாம், ஏதாவது கம்பெனி சைடு போயிட்டு ஒர்க் பண்ணலாம் சிவா. அதுவும் சென்னை சைட்லாம் போயிட்டா நிறைய கம்பெனி இருக்குது. நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன், நீ ரூம் எடுத்து தங்கிக்கோ. ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாலியாக இஷ்டத்துக்கு சுற்றலாம். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் சென்னையில் நிறைய பொண்ணுங்க என் பின்னாடி சுற்றினா நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. சனியனே, உன்னெல்லாம் செருப்பால் அடிச்சு கூட திருந்த மாட்டேன் நான். எப்படா அரிசி, பட்டாசு, சீயக்காய், 3 தேங்காய் இதானே வாங்க சொன்னா? மறந்து கூட போயிருது போ. இந்த இலை வீட்டுக்கு போனால் இதெல்லாம் வாங்கிட்டு போகணுமா? நல்லதுக்கு வந்தாதான் தீனியை வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வராங்க. செத்த வீட்டுக்கு போனால் கூட ஏதாவது வாங்கிட்டு போக மாட்டேங்குது போ. பேசாமல் முறுக்கு மிக்சர் பாக்கெட் 2 கூட டக்குன்னு வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் நான் எங்கே போய் தேடி எடுத்து தாமரை தலையில் வச்சுக்கிட்டு போயிட்டாலும் போ. அடடா கொடுமையே, கூண்டு எங்க இருந்தாலும் உள்ள வந்துரும் போல இந்த காக்கா. ஏண்டியே, கிளி கூண்டு திறந்திருந்தா நீ கூட வீட்டுக்குள்ள வந்துருக்கே. என் மாமியை கிழவிக்கு கண்ணு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. காக்கா உள்ள உட்காந்துக்குது, விரட்டாம கூட அவன் உட்காந்துருக்கா பாரு. கேட்டு முறிவி. ஏய் ஷோ பா, வெளி ஓடு. வீட்டுல ஆள் இல்லைன்னா காக்கா கீக்கா எல்லாம் உள்ள விட்டு கிடப்பா இந்த கிழவி, என் மாமியை கிழவி. இந்த போமாட்டே, என்ன காக்கா கூ கூன்னு கத்திட்டு கிடக்கிறப்போ? ஓ வந்தது மாமனாரோ? ஏன் மாமனாரே, நான் உன்னைய பார்த்ததுலாம் பிடிச்சதும் இல்லை. உன் பொண்டாட்டி எதுக்கு இந்த பூமியில விட்டுட்டு போயிட்டேன்? நீ தான் உன் பாட்டுக்கு போயிட்ட. அவளை இழுத்துட்டு போயேன். வாழ என்னைய வாழவே விட மாட்டேங்கிற இத்தனை வருஷமும். என்ன மாமனாரே, அவளை தூக்கிட்டு போறியா இல்லையா? அவ இருக்கிறனால எனக்கு பாரமா இருக்குது. நான் உனக்கு அமாவாசைக்கு விரதம் பிடிக்கிறேன், வடை வச்சு சோறு போடுறேன். என் மாமியாரை சீக்கிரம் கூட்டிட்டு போறியா மாமனாரே? சொல்லு. அடடே, நல்ல மாமனார் போல. கேட்டோனே பாரு, மருமகளுக்கு ஆசையா ஊங்குறாரு. சரி மாமனாரே, நீ அவளை சீக்கிரம் கூட்டிட்டு போ. உனக்கு சோறாக்கி கோழி அடிச்சு குழம்பு வைப்பேன். ஓட்ட வடை போட்டு மாடியில வந்து சோறு வைக்கிறேன், வந்து தின்னுட்டு போ. வேணாம், இந்த கூண்டுக்குள்ளாரையே வைக்கிறேன். நல்லா மூக்கு முட்டை தின்னு. ஆனா சொல்லிவிட்டேன், மாம்பியானி கிழவி சீக்கிரம் உன் பொண்டாட்டி எடுத்துட்டு போயிடும், அவ்வளவுதான். ஏய் அங்க என்னடி முணுமுணுத்துட்டு கிடக்குறவ? பாரு மாமா, உன் பொண்டாட்டிக்கு அதுக்குள்ளேயும் மூக்கு வேத்து போச்சு. இந்த இலவு தான் அவளை சீக்கிரம் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். இவர் வந்துட்டா, நான் அப்புறமேட்டு கொண்டு வந்து பேசுறேன். சரியா மாமா, அடிக்கடி வந்துட்டு போ. மாமியார் சீக்கிரம் கூட்டிட்டு போ சொல்லிவிட்டேன். இதுதான் என்னோட வேண்டுதல. எப்ப யாக்க என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பியா? நான் சிவாவை கூப்பிடதான் வந்தேன். சத்த கம்முனாச்சும் உட்காரி, இல்லைன்னா போய் தூங்கு. கேட்டு முதேவி, இவன் என்ன பகல் டைம்ல ஏதோ பெட்ரூம்ல புதுசா கல்யாணம் ஆன மாதிரி டாப்பா போட்டுட்டு தூங்குறான். சரியில்லையே. சிவா சிவா, இந்தயா. ஏய் நார பையில திறக்கிறானு பாரு. பெரியவன் தான் உருப்படாம பொண்டாட்டியை இழுத்துட்டு வந்துட்டு பொண்டாட்டி பின்னாடி அலையிறான். இன்னொன்னு பெத்து வச்சிருக்கிறேன், அது கூட எனக்கு இல்லாம இங்க பாரு உள்ள போயிட்டு கதை தச்சுட்டு தூங்குது. இப்படி இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? புருஷன் ஒருத்தன் இருக்கான், சைக்கிளும் ஓட தெரியாது, ஒரு இளவும் ஓட தெரியாது. அந்த அவன் வேற எங்க போனான்னு தெரியல. சிவா திறக்கிறியா இல்ல கதவை திறந்துட்டு நானே உள்ள வரட்டா? எனக்கு
ஜெனி கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிறியா ப்ளீஸ் ஜெனி, இல்லைன்னா எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சு கோடி போடி. ஏய் என்ன விளையாடுறியா? உன் வீட்ல சந்து பொந்து எங்க இருக்குன்னே தெரியல. கட்டில் கடியெல்லாம் என்னால ஒளிய முடியாது. போடா, உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாரு. இப்போ எங்க இருந்துட்டு வந்துச்சு உங்க அம்மா? எனக்கு வேற பயமா இருக்கு. ஐயோ ஜெனி, எனக்கே வயித்த கலக்குது பயத்துல, போடி. இல்ல கதவை திறக்கறியா இல்ல கதவை உடைச்சிட்டு நான் உள்ள வரட்டா? எனக்கு நேரமாவது வந்து விட்டுட்டு வாடா, வெளிய வாடா. ஆமா, உங்க அம்மாவுக்கு ஐஷு வந்திருந்தா ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் வந்துட்டேன்ல, அதனாலதான் கத்துது. ஜெனி, நேரங்கட்ட நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காத. நீன்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் உள்ள வந்து உன் மண்டைய ரெண்டாக்கி இருப்பாங்க. இப்ப நான் எப்படி போவேன்? ஐயோ, உங்க அம்மா இருக்க வேகத்துக்கு பஜாரி கதவு திறந்துட்டு வந்துரு போல. ஜெனி ஜெனி, நீ அங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்க, ஓடு ஓடு ஓடு. ஐயோ, உன் பேச்ச கேட்டு வந்தேன் பாரு, போய் தொலைறேன். நீ கதவு திறக்க மாட்டேங்கிற, நானே வாரேன். சாவி எடுத்துட்டேன். ஐயோ, இன்னைக்கு நல்லா மாட்டணும். ஏய், பயப்படாம இரு, பயப்படாம இரு. ஓடிக்கிட்டே இரு. என்ன பண்ணுற? கதவை சாத்திக்கிட்டு உள்ள என்ன பண்ணுற? நான் அங்கிட்டு. அம்மா, அப்போ உனக்கு என்னம்மா வேணும்? எதுக்கு இப்போ உள்ள வர? இது யார பார்த்துடா உள்ள எதுக்கு வரேன்னு கேட்குறேன். என்ன வேண? நான் உள்ள வராம எவடா உள்ள வருவா? ஏண்டா சட்டி பனீர் பேண்டு கீண்டு அங்கனே கங்கனே கழட்டி போடுற. உள்ள வந்து பொறுக்கிட்டு போயிட்டு துணி துவைக்கலாம் எடுத்துட்டு போறேன். அப்ப ஏன் உள்ள வரேன்னு கேட்கல. சில டைமு அங்கேயே சாப்பிடாம அங்கே வந்து தூங்கி போடுவேன். அப்ப தட்டு நிறைய சோறு போட்டு எடுத்துட்டு வந்து இந்த தின்னு சொல்றேன். அப்ப உனக்கு தெரியல ஏமா உள்ள வரனே. இப்ப என்ன ஏன் ரூமுக்குள்ள யார் இருக்கிறா? உனெல்லாம் சும்மா விடக்கூடாது. நீ கேட்கறது சந்தேகமா இருக்குது. அம்மா, தயவு செஞ்சு வெளியில போமா, உனக்கு என்ன வேணாலும் நான் தரேம்மா. என்ன நீ திரும்ப பேசாத பேசிட்டு இருக்க? வெளியே போனா நான் வெளியே போனோம். இங்க 7 ஏசி மாட்டி வச்சிருக்கேன். ஓ ரூம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் எதுக்கு வந்தேன்னா உனக்கு கூட்டிட்டு போதான் வந்தேன். வா. ஏன்னா நான் வேற சாவுட்டுக்கு போகல, லேட்டாச்சு, பஸ் இல்ல, அதனாலதான் உன்னை இழுத்துட்டு போலான்னு நிக்கிறேன். அம்மா என்னை வந்து செத்த விட்டுட்டு வந்துருவா. வா. அம்மா, பைக்ல பெட்ரோல் இல்ல, போமா. ஏன் அரைஞ்சு போடுவேன், அரைஞ்சு. இப்ப நீ வரியா இல்லையா? அம்மா, என்னடா கிள்ளி படத்துல விசை மாதிரி யாரையாவது கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்கியா? உனையெல்லாம் நம்ப கூடாது. இந்த காலத்து பிள்ளைங்களே நம்ப கூடாது. இது வேற அலசி ஆராய் போற பாரு. மாமா, பைக்ல பெட்ரோல் இருக்கும், உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா இன்னைக்கு சாவு வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்ல. நான் போகலன்றதுக்காக போன தூக்காம இருக்க மாட்டாங்க. ஓ ரூம் இப்ப நான் அலசி ஆராய் போறேன் பாரு. மாமா, நில்லுமா. நீ இங்க? அவன் எப்படி உள்ள வந்தா? நீ தான் கூட்டிட்டு வந்தியா? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தான் ஐஸ்னு பேசி முடிவு பண்ணிட்டேன்ல நானு. பிறகு இந்த டோப்ப முடி எங்க இங்க கூட்டிட்டு வந்த? மா ப்ளீஸ்மா, யார்கிட்டயும் சொல்லாதம்மா. இது நானே பார்த்துட்டேன், யார்கிட்டயும் சொல்லாதியா? ஒன்னன்னைக்கு நான் உசுரோட விட போறதில்ல. அதுக்கு முன்னாடி இவளை கவனிச்சிட்டு வார இரு. ஏன்டி சான் இல்ல அன்னைக்கு காலேஜ்ல என் அவனுக்கு சோறு கொண்டு வரும்போது என்னை எவ்வளோ தரக்குறவா பேசினவ. ஏன்டி இப்ப என் வீட்டுல உனக்கு என்ன வேலை? எதுக்கு என் வீட்டுல வந்த? எதுக்கு வந்த சொல்றியா? இல்ல முடிவு பிடிச்சி தரன்னு எல்லாத்துக்கு முன்னாடி இழுத்துட்டு போட்டா? எதுக்கு வந்த? வேண்டாம்மா ப்ளீஸ்மா, நான் தாம்மா கூப்பிட்டு வந்தேன். ஆண்டி நானும் வரல, சிவா கூப்பிட்டு தான் வந்தேன். அது மட்டும் இல்ல ஆண்டி, நானும் சிவாவும் லவ் பண்றோம் ஆண்டி. வெக்கமா இல்ல? சிவா கூப்பிட்டா வந்தான்ட்டு பொம்பளை பிள்ளை உனக்கு எங்கடி போச்சு அறிவு? அவளை கூப்பிட்டு பொம்பளை ஓடியாந்துட வேண்டியா? என்ன பழக்கம் இது? அவன் எதுக்கு உனக்கு கூப்பிட்டான்? என்ன பண்றீங்க ரூம்ல? என்ன பழக்கம் இதெல்லாம்? ஆமாம்மா, நான் தாம்மா கூப்பிட்டேன். எல்லாம் நீ வாயை மூடு, அப்புறம் நல்லா வாயை வந்துடும். எதுக்கு பொம்பளை பிள்ளைய வீட்டு கூப்பிட்டுருக்குற? அது மட்டும் இல்லாம இவ ஒரு பஜாரி. இவளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? நீ வேற ஏதாவது பிள்ளைய கூட்டு வந்தா கூட சரிங்க, அது பணக்கார பிள்ளைய தான் கூட்டிட்டு வரணும். அது நம்ம சாரியை தான் கூட்டிட்டு வரணும். அம்மா, நானும் ஜெனியும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உயிரா லவ் பண்றோம். ஏய் நல்ல வாயில வருது, உயிரை எடுத்துருவேன் பாத்துக்க. உனக்கு பார்த்து நான் உயிர் கொடுத்தவ தாயி. நான் பார்த்து எவ கழுத்துல தாலி கட்ட சொல்றனோ அவ கழுத்துல தான் நீ தாலி கட்டணும். இவ பாரு இந்த சிரிக்கி, இவ ஒரு நாள் இந்த வீட்டு மருமவள ஆக முடியாது. நான் ஒத்துக்க மாட்டேன். இவ அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா? அது மட்டும் இல்லாம இவ என்ன குளமோ கோத்திரமோ தெரியல. அது மட்டும் இல்லாம பணக்காரியா? இப்ப பணக்காரியால சொல்லல. இவளை இதுல வீட்டு கூட்டுற ஒரு தராதரையா நம்ம லவ் பண்ண? ஆண்டி தேவையில்லாம பேசாதீங்க ஆண்டி. உங்க வீட்டுக்கு வந்தது தப்பு தான். நானே வெளியில போயிடுறேன். ப்ளீஸ் விட்டுருங்க இதோட. எது நீயே வெளியில போயிடுவியா? அப்ப இங்க நிக்க எனக்கு என்ன மரியாதை? உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் வெளியில விட்டுருவனா? உன்னை நேரம் கிழிச்சு ஊரு பூரா அசிங்கப்படுத்தி இப்ப தரன்னு வெளியில இழுத்துட்டு போயிட்டு 4 பேருக்கு தெரியற மாதிரி தான் பண்ணுவேன். பொம்பளை பிள்ளைலாம் நான் பார்க்க மாட்டேன். இப்ப பாரு, நீ என்ன தைரியம் இருந்தா என் மவனைய லவ் பண்ணுவா? என் மவனுக்கு சொத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியுமாடி? என் வீட்டுக்குள்ளாரே வேற வருவியா? இந்த பாரு, இன்னைக்கு அசிங்கப்படுத்துறதுதான். இனிமே நீ வாழ்க்கையில ஜென்மத்துக்கு என் மவன் பின்னாடி தலை வச்சே படுக்க மாட்டேன். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, வேணாம் ஆண்டி, என்ன அப்படி பண்ணிடாதீங்க ஆண்டி. எனக்கு என்ன
எக்ஸாம்லாம் இருக்குது ஆண்டி. அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டம் ஆண்டி. தூக்கு போட்டு தொங்கிடுவாங்க. ப்ளீஸ் ஆண்டி, என் மேலே ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க வீட்டில். ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, உங்கள் காலில் வேணா விழுந்து கெஞ்சி கேட்குறேன் ஆண்டி. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் மன்னிச்சிடுங்க ஆண்டி. இனிமேல் நான் உங்கள் வீட்டுக்கே வர மாட்டேன் ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, உங்கள் பையனை லவ் பண்ண மாட்டேன். ஆனால் என்னை அசிங்கப்படுத்திடாதீங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி. ஜெனிஃபர், எங்க அம்மாவை முடிய பிடிச்சிலாம் ஆட்டுவேன்னு சொல்லிட்டு காலில் விழுகிறியடி. நீ தைரியமா இருக்கிறது தான் எங்க அம்மாவை மீறி நான் உன்னை லவ் பண்ணேன். அடி போடி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஏண்டி நீ நீலி அழுவுனா நான் உன்னை நம்பி விட்டுருவனும்? நீ என் வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்குது? உன்னை நான் இப்படியே விட மாட்டேன். உன்னை பாரு, இப்ப நான் அசிங்கப்படுத்த இருடி ஊரை கூட்டிட்டு வரவனைய இது வந்து வச்சுக்கிறவனைய எழுதி கால